ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கு கொடுத்து விட்றதுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெஜிடபிளை வச்சு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வெஜிடபிளில் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா உதிரியாக வர்றதுக்கு ஒரு சில டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். நான் வீட்டில் உள்ள பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். நீங்களும் இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் முதல்ல நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம இந்த வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ்க்குன்றதுக்கு நான் இன்றைக்கி வெஜிடபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். கோஸு, கேரட்டு, கேப்சிகமில் எல்லோ, ரெட்டு, க்ரீன், அப்புறம் கொஞ்சம் ஆனியன், மல்லித்தலை, ஃப்ரைட் ரைஸ் மசாலா இருக்குது. நம்ம இப்போது எப்படி செய்யலான்னு நம்ம பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஒரு கடாய் எடுத்துருக்கேன். இதில் ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கோஸு, குடமிளகாய், கேரட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பாதி அளவு வதக்கி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கணும். இது பாதி அளவு குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இது கூட மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் சின்ன ஸ்பூனுக்கு மிளகுத்தூள், நம்ம காரத்துக்கு இதான் ஆட் பண்ணிக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகத்தூள், ஃப்ரைட் ரைஸ் மசாலா இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வடித்த சாதத்தை நம்ம இதில் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சாதம் ஒரு 3/4 வாசி வெந்த மாதிரி வடித்து எடுத்துக்கலாம். சாதம் இந்த மாதிரி உதிரியாக இருந்தால் தான் ஃப்ரைட் ரைஸ் தின்றதுக்கு நல்லாயிருக்கும். சாதம் உதிரியாக இருக்கிறதுக்கு நம்ம சாதம் பொங்குறதுக்கு முன்னால் அதில் சாதம் போடும்போது 1 ஸ்பூன் ஆயில் விட்டிங்கன்னா சாதம் ஒன்றோட ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக இருக்கும். இது மேலே கொஞ்சம் மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வெஜ்ஜி ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இதில் எக்கு, சிக்கன் இந்த மாதிரி வேணும்னாலும் முதல்ல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அன்றைக்கி எதுவும் சேர்க்கல. இன்றைக்கி வெஜ்ஜி ஃப்ரைடு தான் பண்ணியிருக்கிறேன். இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கேரட்டு, கோஸு, கேப்சிகம்
எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் ஆனியன், அதனால் தனித்தனியாக அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி மிக்சிங்காக நம்ம கொடுத்தோன்னா விரும்பி சாப்பிட்ருவாங்க. நீங்களும் இதே மாதிரி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் இதேமாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சாந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.